பச்சை பயிர் அவிய போட்டிருக்கேன், வேகட்டும். அதுக்குள்ளே தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, கொதிக்கட்டும். பயிர் வெந்துட்டுருக்குங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இடித்து போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க. ஆனியன் தட்டிக்கலாங்க. ஆனியன் வேகட்டுங்க, தட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கொதிச்சிட்ருக்குங்க, நல்லா வேக ஆரம்பிக்குது. தக்காளி வதங்கட்டும். வதங்கிட்டுங்க, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டிருக்கேங்க, 2 ஸ்பூன். இதுவே காரம் எல்லாம் இதில் இருக்குங்க. நல்லா வதக்கிட்டுங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டுங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். பருப்பு இந்த சைடு அவிஞ்சு வந்துருச்சு, 3/4 வேக்காடு ஆகிடுச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும், பருப்பு தூக்கி இதில் மாற்றிக்கலாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வத்தட்டுங்க. பச்சை பயிர் தொக்கு ரெடி ஆகிடும். தொக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க, ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்பை. ஆயில் மிதந்து வரட்டும். தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிவப்பு சோளம் எல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேங்க. மாவு காலையில் அரைச்சி வச்சாச்சு, நல்லா ரெடி ஆகிட்டு. டப்பில் கொஞ்சோண்டு பழைய மாவு இருக்குது, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வச்சுருக்கோங்க, கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.